ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பா கிரியேஷன். டுடே பீட்ஸில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம். ஆல்ரெடி த்ரெட்டில் பார்த்துட்டோம், அப்புறம் எம்போஸ்டில் பார்த்துட்டோம். இப்போது பீட்ஸில் பார்க்க போகிறோம். இதுக்காக சின்னதாக கட்டமாக போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 பீடு எடுத்துக்கிறேன். டபுள் கலர் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5 பீடு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலரில் ஒரு 5 பீடு. நம்ம ஒரு 4 பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 7 பீட் வரைக்கும் நம்ம வைக்கலாம், சின்ன சைஸில். இப்போது பிங்க்கில் ஒரு 5 பீடு வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திரும்ப ப்ளூ கலர். ஓரங்களில் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டாக 5 பீடெலாம் ஓரங்களில் வைக்க முடியாது. ஒரு 3 பீட்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, எனக்கு 3 பீடே கரெக்டாக இருக்குது. இப்போது அடுத்த லைன் போகிறேன். அதே மாதிரி லாக் வைப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு லாக் வச்சுட்டு திரும்ப ஒரு லாக் வச்சுட்டு திரும்ப 3ஆவதாக ஒரு லாக் கொடுத்துக்கிறேன் அடுத்த லைனுக்காக. இப்போது இங்கே 3 பீடு கொடுத்துருக்கேன். அதே 3 பீடு ப்ளூ கலர் வந்து நம்ம கொடுக்கணும். பீட்ஸ் வந்து முன்ன பின்னம் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சின்னது பெருசுமாக இருக்கும் இல்லையா? சாரி, ப்ளூ கலர் எடுத்துட்டேன். இதில் எல்லாமே கொஞ்சம் பெரிய பீடு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வருது. அதனால் இதில் 4 பீடு வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 5 வச்சேன், அதில் கொஞ்சம் சின்ன சைஸ் பீட்ஸாக இருந்துச்சு. இப்போது 4 தான் வச்சுருக்கேன் இதில். இப்போ அடுத்த லைன் வரேன். இப்போது பீட்ஸ் கவுண்ட்டில் வந்து நான் 5 பீடு வச்சுருக்கேன். கிளியர் ஆகுதா? ஓகே ஓகே. இப்போது கவுண்ட்டில் வந்து நான் 5 பீடாக வச்சுட்டு வந்தேன். இப்போ ரோ இருக்குது, லைன் இருக்குது இல்லையா? லைனில் நான் 3 லைனாக வந்து கொடுத்துக்கிறேன். இதிலேருந்து ஒரு பீட் எடுத்துடுறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இப்போ எண்டிங்கில் 3 பீட் கொடுத்துட்டேன் ப்ளூ கலரில். கொடுத்துட்டு இப்படியே அடுத்த லைனும் போகலாம், இல்லை இருந்தால் போட்டு முடிச்சுட்டு போகலாம். நான் அடுத்த லைன் அப்படியே லாக் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, 3 லைன் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து ப்ளூ கலர் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம பிங்க் கலர் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஒரு மேட் ஃபில்லிங் லுக்கிங் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரே இப்போ இங்கே 3 பீடு முடியுது. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஹெட் பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே ஈவனாக வேணும்னாலும் அப்படியும் வச்சுக்கலாம், இல்லை மாறி மாறி எங்கே முடியுதோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ பிங்க் கலரில் 3 பீட் கொடுத்துக்கிறேன். நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இங்கே ப்ளூ கலர் வர வேண்டிய இடத்துல பிங்க் கலர் வரணும், பிங்க் கலர் வர வேண்டிய இடத்துல ப்ளூ கலர் வரணும்.
கொஞ்சம் சின்ன பீடாக வச்சுக்கிறேன். அடுத்த லைன் வரேன். இந்த மாதிரி நம்ம கலந்தும் எடுத்துக்கலாம். ஒரு பீடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்த லைன் வர போகிறேன். அடுத்த லைன் வரும்பொழுது என்ன பண்ணணும், இந்த பிங்க் கலர் வர வேண்டிய இடத்துல இந்த ப்ளூ கலர் வரணும். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு வரணும். இப்போ இந்த சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் முடியும் பொழுது எப்போவுமே ஓரம் லாஸ்ட்டில் முடியும் பொழுது ஒரே ஈவனாக முடியணும்னு அவசியம் இல்லை, முடியும் முடியாது. அது இப்போ லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு 2 லைன் கொள்கிற அளவுக்கு தான் அங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த 2 லைன் அதோட ஃபினிஷ் பண்ணி என்னாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுவே லாஸ்ட்டில் ஒரு லைன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லைன் மட்டுமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் கொடுத்தோம், அதாவது 5 பீடாக வச்சு 3 லைன் கொடுத்துக்கிட்டோம். திரும்ப இங்கே ப்ளூ கலர் வர வேண்டிய இடத்துல பிங்க் கலர் வரணும். சரியா? ஒரே கலரில் வந்து இங்கே வரக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு மேட் ஃபில்லிங் லுக்கிங்கில் கட்டங்கட்டமாக தனித்தனியாக தெரியும். இதில் வந்து எம்போஸ்டு வராது. இந்த மெத்தட் மட்டும்தான். இப்போது நம்ம கட் பீட்டில் பார்க்கலாம். கட் பீட்டில் இதே சேம் தான், சும்மா சாம்பிளுக்கு மட்டும் ஒரு 3 ரோ போட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், 3 பீடு வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு 3 பீடு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு கலர் வந்து ஃப்ரேமில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட் பீடில் வந்து கன்ஃபார்ம் ஒரே ஈவனாக வராது, ஏன்னா அன்ஈவனாக தான் இருக்குது பீடு. இப்போ லாஸ்ட்டில் எனக்கு ஒரு 2 பீடு கொள்ளலை, ஒரு பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே திரும்ப ஒரு பீடு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி தான் இப்போது இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்து வரும், ஒரு பீடு வரும். அங்கே க்ரீன் கலர் வர வேண்டிய இடத்துலலாம் ஃபுல்லாக பிங்க் கலர் வரும். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்டிச்சில் என்ன போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பிகாக் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன்.
இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம இப்படி குறுக்கால இந்த ஸ்டேட்லேயும் கொடுத்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் கொடுத்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் நெடுக்காலே கொடுத்து நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். இதுலேயே 5 பீடே நான் கொடுத்துக்கிறேன். 5 பீடு 4 பீடு அந்த மாதிரி தான் வரும். அதை விட இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஐ திங்க் 3 இல்லை 4 தான் வரும். அதில் 5 வச்சுருக்கேன், இதில் 4 கரெக்டாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் முடிக்கும் பொழுது இங்கே இப்போ பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ஒரே ஒரு பீடு தான் வரும் அப்படின்னா நீங்கள் 5 பீடாக வந்து இந்த பிங்க் கலரே கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதர் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் வரும்பொழுது இப்போ இங்கே பிரச்சனை இல்லை, ஒரு சில இடத்துல டிசைன் வந்து இங்கே தள்ளி வரும். அப்படி வரும்பொழுது இங்கே லாக் வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த டிசைனுக்கே போகணும். இது பக்கத்தில் வரதுனால நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். பீட்ஸ் அதிகமாக எடுத்துட்டேன். இப்போ அடுத்த லைன் வரேன். இப்போது அடுத்த லைன் வரும் பொழுது கொஞ்சம் டவுனில் வருது, நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப இல்லை, லைட்டாக தான் டவுனில் வருது. அப்படியே லாக் வச்சு எடுத்துகிட்டு வரேன், என்ன போடலை. இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே எனக்கு ஒரு 3 பீடு தான் பிடிக்கும், 4 பீடு பிடிக்குது. ஒரு பீடு வந்து குறைஞ்சிடுச்சு. நீங்கள் 3 லைனும் கொடுக்கல. பீட்ஸ் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 6 பீடு கொடுத்துக்கலாம். லைனும் அதே மாதிரி தான். இது கொஞ்சம் பெரிய பீடு இது, அதனால் நான் 3 ரோ கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 ரோ வரைக்கும் கொடுக்கலாம், அதுக்கு மேலே போகாதீங்க. ஒரு 5 6 பிக் சைஸ் ஆச்சுன்னா ஒரு 4 லைன் வரைக்கும். இப்போ இந்த பிங்க் கலரோட எனக்கு வந்து இங்கே முடிஞ்சு போகுது. இன்னும் ஒரே ஒரு பீடு மட்டும் தேவைப்படுது. இந்த ஒரு பீடு நாங்கள் கொடுத்துக்கிறேன் க்ரீன் கலர் இருக்கிறதுனால. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே எண்ணெய் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்து இங்கே வருது, அதனால் நாங்கள் எண்ணெய் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன வரணும்? பிங்க் கலர் வருது, ஸோ நம்ம க்ரீன் கலர் வந்து கொடுக்கணும். இப்போது இந்த எண்டிங்கில் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து இங்கே கீழே வருது, கொஞ்சம் தள்ளி தான் வருது. பாருங்கள் இங்கே வருது, ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ க்ரீன் கலருக்கு நேராக தான் வருது, நான் க்ரீன் கலர்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
இப்போ உங்கள் 3 பீடு வரைக்கும் கொள்ளுது. 3 பீடோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே அடியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேருந்து இங்கே க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் வருது. ஓகேவா, இதோட முடிஞ்சிடுச்சு. நான் இங்கே எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதே மாதிரி தான் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பீட்ஸை வந்து இப்போ இந்த கலர் வருதா, இதுக்கு நேரம் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்க வேண்டியது தான். சரியா, இதே மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கலர் பீட்ஸ் கொடுத்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கட் பீடும் கொடுத்துருக்கேன். த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து வச்சுருக்கேன் இங்கே. ஓகேங்களா, நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மீடியம் சைஸ் இமேஜில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.